எந்த ஒரு பப்ளிக் இன்ஸ்டியூஷன்லேயும் சொசைட்டி சப்போர்ட் வந்து முக்கியம். சொசைட்டி வாட்சுங்கிறது வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து அந்த பர்பஸுக்கு நடக்குதா, அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்க்கணும். அதுமாதிரி சொசைட்டியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணவும் செய்யணும். இது ரெண்டும் பண்ணால் தான் அந்த இன்ஸ்டியூஷன் வளரும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த சொசைட்டி வாட்ச் வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. எஸ்பெஷலி இண்டிபெண்ட் அசோசியேஷன்ஸு இப்போ ஒரு இது நடக்குதுனாக்கா அவங்க தானே நடத்தணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க வழியில் இருக்கவங்க குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தன்னோட அஃபீஷியல்ஸ் மேலே இருக்க அஃபீஷியல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா தெரியுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை தவிர பப்ளிக் நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத வந்து சொசைட்டி தான் சொல்ல முடியும். அப்படிங்கிறப்ப வந்து இப்போ அதே இதில் சர்வே பண்ணிட்டு ரிட்டையர் ஆன அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. இப்போ எந்த ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் காலேஜே ஸ்கூல் எடுத்துங்களேன், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதேமாதிரி அதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பிலாந்தெரபிஸ்ட் இருப்பாங்க. இதே மாதிரி அது சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற வேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய இது பப்ளிக் இருப்பாங்க. இது நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பாலிட்டிஷியன்ஸ் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த ஸ்கூலை சப்போர்ட் பண்ணுறதோ அந்த ஏரியாவை சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா, இப்போ இந்த கிளாஸில் இதில் மிஸ்ஸிங்னு வச்சுங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் இதில் பர்டிகுலர் செக்ஷன் இஸ் மிஸ்ஸிங், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன மிஸ்ஸிங், அதை நினச்சா அவங்களால அந்த லெக்சரை கொண்டு வர முடியாது. நீங்கள் யூ கேன் அரேஞ்ச் ஃபார் தட் லெக்சர் த்ரூ யுவர் அசோசியேஷன். அந்த இதில் ஒரு ஸ்மார்ட் போர்டு இல்லை, இல்லைனா ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் பர்டிகுலர் இது இல்லைனாக்கா நீங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் உங்களுக்கு வரலாம், அதில் நீங்கள் அந்த லெக்சர் வந்து நீங்கள் அந்த காலேஜில் அரேஞ்ச் பண்ணலாம், ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி வாட் தே கேனாட் அஃபிஷியலி டூ யூ கேன் டூ. வாட் இஸ் இப்போ அதாவது அவங்களால அஃபிஷியல்ஸுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பர்மிஷன் வாங்க முடியாது, சமயத்தில் வந்து அவுட் ஆஃப் போக முடியாது, சமயத்தில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது. பவர்ஸ் பெருசாக இருக்குமே தவிர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். மேலே கேட்கணும்பாங்க, செய்ய மாட்டாங்க. அதை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம். ஒன்றும் தப்பாக செய்ய சொல்ல. நாலேஜ் ப்ராபகேஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு புக் அடித்து கொடுக்கணுனாக்கா, ஒரு மேகசின் அடித்து கொடுக்கணும், ஒரு லெக்சரை பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், ஒரு சிடி போட்டு கொடுக்கணும், இதெல்லாம் செய்யலாம். இது வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ஏரியாவே ஒரு ஸ்கூலுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப இந்த சொசைட்டி வாட்ச் பண்ணணும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சொசைட்டி வாட்ச் வந்து இப்போ ஸ்கூலுக்கே பிடிக்கிறது இல்லை. இங்கே என்னடா அதை கண்ட மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சில நேரம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மொத்தத்தில் இந்த மாதிரி இருந்தாக்க யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ தஞ்சாவூர்லேயே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களால எங்களுக்கும் புண்ணியமாக இருக்குது, எங்களுக்கும் ஒரு எஜுகேட்டட் வேல்யூ இருக்குது, என்னென்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை, பப்ளிக் சொசைட்டி வாட்சில் வந்து the society should be able to a select group of people from the society ஒரு இதை எடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாம். உங்களை வந்து அன்வில்லிங் பீப்புள் யாரையும் எதுக்கும் கூப்பிடல. அதே மாதிரி வில்லிங் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் வேண்டாம். எஸ்பெஷலி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப நல்லா வரும். பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய கோர்சஸ்லாம் வந்துட்டுது. இன்னோவேட்டிவ் கோர்சஸ் வருது, யூனிவர்சிட்டிஸ் வருது, ஆட்டோனமஸ் காலேஜஸ் வருது. ஆட்டோனமஸ் காலேஜில் நிறைய செல்ஃப் ட்ரைனிங் வருது, ஒன்று கற்றுக் கொடுக்குறதுக்கு வருது. இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போ பிளான்ட் ப்ரொடக்ஷன் இப்படி எல்லாத்துக்குமே வந்து கற்றுக் கொடுக்குறது வந்துடுது. இப்போ கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது யூ ஷுட் பி ட்ரெயின்டு, யூ ஷுட் நோ வாட் டு டூ. அதனால் வந்து டிகிரி டு நாட் மேட்டர். அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல்டில் நல்லா இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களாம் கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து 10 பேர் ஒரு காலேஜை கவனிச்சிட்ருக்கோம் அப்படின்னாக்கா அந்த காலேஜும் முன்னுக்கு வரும். 10 பேர் சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த காலேஜுக்கு வேண்டிய ஃபைனான்ஸ் கிடைக்கும். 10 பேர் வந்து 10 லெக்சர் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா காலேஜ் நல்லாயிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தான். ரெண்டாவது வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் குறையும். அவுட் சைடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஏதாவது ஒரு மாதம் வச்சுக்கிட்டோ ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த காலேஜை மிரட்டுறதோ, ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டுறதோ, யாராவது நம்ம அத்தாரிட்டிஸ் போய் ஏதாவது சொல்ல போனாக்கா ஒரே வார்த்தையில் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் மிரட்டுவாங்க. அது அவன் என் ஸ்டூடெண்ட்டு தான், இல்லைனா என் ஃப்ரெண்டு தான், நான் வேணால் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா சரியாக போய்டும். அதனால் பீப்புள் வித் பவர் மஸ்ட் கெட் இன்வால்வ்டு இன் டு தி சொசைட்டி ஆக்டிவிட்டீஸ். The people with power should not be afraid of telling what is right and what is wrong. முதல்ல நல்லதை சொல்லணும், நல்லதை வந்து கரெக்ட் பண்ணணும், தப்பு இருந்தாக்கா அதை சொல்ல பார்க்கணும், திருத்த பார்க்கணும். நமக்கு வந்து
நாடு முன்னேறணும், மக்கள் முன்னேறணும், இளைஞர்கள் முன்னேறணும், கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமே தவிர இது அதுங்கிறது வந்து கிடையாது. வித்தியாசப்படுத்தி போக்கவே முடியாது. நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறப்ப நமக்கு வந்து அண்ணன் தம்பிக்குள்ளேயே தகராறு வந்துடுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகராறு வந்துடுது, அப்பா பிள்ளைக்குள்ளே தகராறு வருது. அதனால் இதெல்லாம் பெருசு இல்லை. நியாயம் ஒன்று தான், அதனால் தர்மம் ஒன்று தான். தர்மம் நிலைக்கணும் அப்படின்னாக்கா எல்லோரும் நியாயத்தை செய்யணும். அப்போ வந்து நியாயத்துக்கு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னாக்கா நல்ல பாடிஸ் இருக்கணும். இந்த மாதிரி பாடிஸ் வந்து யார் யார் எடுத்து நல்லா செய்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டணும். ஒரு நல்ல ஆசிரியரை பாராட்டணும், நல்ல போலீஸ்காரரை பாராட்டணும், நல்ல தபால்காரரை பாராட்டணும். இந்த கிளப்பில் மட்டும் இல்லை, நம்ம வந்து கவனிக்கிறோங்கிறது அதே மாதிரி தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கண்டித்து சொல்லணும். சொன்னால் தான் ஜனங்க பயப்படுவாங்க. பாலிட்டிஷியன்ஸும் சரி, அஃபீஷியல்ஸும் சரி, ஃபீட்பேக் கொடுத்தாக்க நல்லாயிருக்கும். நீங்கள் யார்கிட்டையுமே நேராக போய் பேசுனா அவங்க யாருமே குறை போட்டுக்கிறது இல்லை. நீங்கள் பப்ளிக்கை போய் சொல்லக்கூடாத இடத்துல சொன்னால் தான் அவங்க வருத்தப்படுறாங்களே தவிர, தனிப்பட்ட முறையில் வந்து எவ்வளோ குறைகளை எவ்வளோ பேர்ட்ட நான் நேரடியாக சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அதுக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்களே தவிர, அதை என்ன ரீசனால் அது இருக்குங்கிறத சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்கள், கூட்டத்தில் பேசாமல் தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்கள், எல்லோரும் ஒத்துவாங்க. எல்லோரும் ஒரே காரணம், முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும். இது உலகத்தில் இருக்கிறது ஷார்ட் பீரியடு. இதில் போய் லெட் அஸ் லீவ் a better world for others. அதாவது when you leave this world, the world should be a better world for the offspring to live அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் வந்து சொசைட்டி வாட்சை நீங்கள் வந்து நல்லா செய்யணும். சொசைட்டி சப்போர்ட்டை பண்ணணும். இது வந்து எஜுகேட்டட் பீப்புளு, அன்எஜுகேட்டட் எல்லோரும் அது என்ன திரும்ப பல்குத்து உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லோரும் எடுத்து செய்யலாம். உலகத்தில் எவ்ரிபடி ஹஸ் காட் சம்திங் டு டூ ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.